ஹாய்! நாங்க ஐயர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் ரொம்ப வருஷமா நடத்திட்டு வரோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நெறைய ரெசிபீஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற கிரைசிஸ்ல இண்டக்ஷன் ஸ்டவ்ல எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ஒரு பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் ஆரஞ்சு தோல் பச்சடி. ஸோ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னாக்கா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெத்தல் மிளகா, பச்சை மிளகா, புளி, கருவேப்பிலை, கடுகு, மஞ்சள், வெல்லம், வெந்தயம், இது எல்லாமே. அப்புறம் எண்ணெய், ஆரஞ்சு தோல். இது டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டோட. அது நீங்கள் பார்த்து நீங்கள் சமைச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி பேன் கொஞ்சம் ஹீட் ஆகணும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் குக்கிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சமையல் புதுசாக சமைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு இந்த வயசானவங்களுக்கெல்லாம் கூட ஆரஞ்சு தோல் பச்சடி தெரியும். ஆனால் 10 நிமிஷத்தில் எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காயணும். காயாமல் கடுகு போடக்கூடாது. அதே மாதிரி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு. நான் என்னோடய ஸ்பூனோட சைஸ் சின்னது அப்படிங்கிறதுனால நான் 2 தடவை போட்டிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் நினச்சிக்காதீங்க. நான் போட்டது 1 ஸ்பூன் கடுகு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ அடுத்த ஐட்டம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை போடுறேன். கடலைப்பருப்பு ஓரளவு